வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? வெல்கம் டு நம்ம லோக்கல் கைட். இன்றைக்கி வந்து ஒரு சுகமான ஒரு நாள் தான், ஒரு பதிவு தான். தமிழ், மலையாளம், தெலுங்கு, கன்னடம், ஹிந்தி போன்ற பல மொழிகளில் 16,000க்கும் மேற்பட்ட பாடல்களை பாடியவர் மறைந்த திரு ஜெயச்சந்திரன் அவர்கள் என்று நம்மோடு இல்லை. அவர் பாடின பாட்டு அப்படின்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா, எப்பயும் பார்த்திங்கன்னா அந்த குரலில் ஒரு கன்சிஸ்டன்சி இருந்துக்கிட்டே இருக்கும். நிறைய நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஜெயச்சந்திரன் அவர்கள் ஜேசுதாஸ் ஐயாவுடைய வாய்ஸோட ரொம்ப பொருந்தி போகும். நிறைய பேர் அது என்ன நினைப்பாங்கன்னா ஜேசுதாஸோட வாய்ஸ் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. நான் பல நேரங்களில் வியந்திருக்கிறேன். ரொம்ப நாள் கழித்து சில பாட்டெல்லாம் வந்து இது வந்து ஜெயச்சந்திரன் பாடினதா, இது ஜேசுதாஸ் பாடினது இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வியந்து பார்த்துருக்கேன். ரொம்ப அவருடைய குரலுக்கு நான் வந்து ஒரு பெரிய ஃபேன். ரொம்ப வருஷமாக வந்து அவரோட பாட்டு தான் நிறைய இடத்துல ஜெயசுதாஸ் பாட்டு, ஜெயச்சந்திரன், அதே மாதிரி எஸ்பிபி இவங்களுடைய பாடல்கள்லாம் கேட்டு தான் பல நாட்கள் தூங்கியிருக்கிறேன். என்னோடய பயணம் எல்லாமே வந்து இவங்களோட தான் இருந்திருக்கு. அந்த வகையில் ஜெயச்சந்திரன் பாடல்களுக்கு நான் ரொம்பவே வந்து கடன்பட்டிருக்கேன். இந்த கண்டிப்பாக வீடியோ பண்ணி ஆகணும், அவரோட ஒரு அஞ்சலி செலுத்துகிற மாதிரி பண்ணி ஆகணும் அப்படின்ட்டு தான் இது. அவர் நிறைய மலையாளத்தில் நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கார். மலையாளத்தில் நிறைய அவார்ட்ஸ் வாங்கியிருக்காரு. ஒரு 5 தடவை வந்து கேரளா கவர்மெண்ட் அவருக்கு வந்து ஸ்டேட் அவார்டு கொடுத்துருக்காங்க. ஈவன் தமிழ்நாட்டிலே ஒரு 4 தடவை ஸ்டேட் அவார்டு வாங்கியிருக்காரு. கலைமாமணி அவார்டெலாம் வாங்கியிருக்காரு. நேஷ்னல் அவார்டு வாங்கியிருக்காரு ஒரு தடவை. அவர் ஒர்க் பண்ணாத மியூசிக் லெஜெண்ட்ஸே இல்லை அப்படின்னு சொல்லலாம். கேரளாவில் வந்து பார்த்திங்கன்னா பாபு ராஜ் கூட ஒர்க் பண்ணியிருக்காரு. மறைந்த சேகர் அவர்கள், அதாவது ரஹ்மானோட அப்பா, அவர் கூட ஒர்க் பண்ணியிருக்காரு. அந்த மாதிரி எம்எஸ்வி ஐயா கூட ஒர்க் பண்ணியிருக்காரு. இளையராஜா கூட ஒர்க் பண்ணியிருக்காரு. வித்யாசாகர் கூட ஒர்க் பண்ணியிருக்காரு. ரஹ்மான் கூட ஒர்க் பண்ணியிருக்காரு. சங்கர் கணேஷ், எஸ் ஏ ராஜ்குமார் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய லிஸ்ட்டு போயிட்டே இருக்கு. அவர் வந்து ஒரு இப்போ வந்து பார்த்திங்கன்னா வயோதிகம் மற்றும் புற்றுநோயினால் இப்போது இறந்துட்டார். 80 வயசு ஆகுது, இறந்துருக்கிறாரு. ஆனால் கடந்த 2 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் கூட பார்த்திங்கன்னா அவரோட வாய்ஸ் அவ்வளோ எங்கே இருக்குங்க. ரொம்ப அந்த ஒரு ஃபீல் பண்ணி பாடுவாப்பில். எந்த ஒரு பாட்டை பாடினாலும் அந்த நுவான்சஸ் தப்பாமல் பாடுவார். எந்த ஏஜ்லேயும் வந்து ஒரு 78 வயசு வரைக்கும் கூட அவர் வந்து பாடிக்கிட்டு தான் இருந்தார். நான் ஒரு சில பாட்டெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு சில பாட்டெல்லாம் வந்து இந்த வீடியோவில் வந்து ஒரு 10 செகண்ட் காப்பிரைட் இன்ஃப்ரிஞ்ச்மெண்ட் பண்ணாமல் இருக்கணுங்கிறதுக்காக ஜஸ்ட்டு ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுடைய ஃபேவரட் சாங்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம எல்லாருமே சேர்ந்து அன்னாரது ஆத்மா சாந்தியடைய இறைவனை பிரார்த்திப்போம். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை எல்லாம் வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நம்ம லோக்கல் கிட்காக சதீஷ்குமார். நன்றி, வணக்கம். காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போகுதடி, பூத்திருந்து பூத்திருந்து பூவிழி நோகுதடி, ராசாத்தி ஒன்னா காணாத நெஞ்சு காத்தாடி போராடுது, ராசாத்தி ஒன்னா காணாத நெஞ்சு காத்தாடி போராடுது. காளிதாசன், கண்ணதாசன் கவிதை நீ நெருங்கி வா, படிக்கலாம் ரசிக்கலாம். காளிதாசன், கண்ணதாசன் கவிதை நீ. குடியிலே மல்லியப்பூ மணக்கதே மானே, எடுக்கவா தொடுக்கவா துடிக்கிறேன் நானே, பறிக்க சொல்லி தோண்டுதே பவள மல்லி தோட்டம், பூவை எடுத்து ஒரு மாலை தொடுத்து வச்சனே என் சின்ன ராசா, பூவை எடுத்து ஒரு மாலை தொடுத்து வச்சனே என் சின்ன ராசா, உன் தோளுக்காகத்தான் இந்த மாலை ஏங்குது, கல்யாணம் கச்சேரி எப்போது சொல்லாமலே யார் பார்த்தது, நெஞ்சோடுதான் பூ பூத்தது, மழை சுடுகின்றது அட இது காதலா, தீ குளிர்கின்றது அட இது காதலா, இந்த மாற்றங்கள் உன்னாலே உருவானதா.
கத்தாழம் காட்டு வழி, கள்ளிப்பெட்டி ரோட்டு வழி, வண்டி கட்டி போறவளே, வாக்கப்பட்டு போறவளே, வண்டி மாடு 8 வச்சு பின்னே போகுதம்மா, பட்டு வச்ச பொண்ணு மனம் பின்னே போகுதம்மா. ஒரு தெய்வம் தந்த பூவே, கண்ணில் ஊடல் என்ன தாயே, வாழ்வு தொடங்கும் இடம் நீ தானே, வானம் முடியும் இடம் நீ தானே, வாழ்க்கை போல நீ வந்தாயே, சுவாசமாக நீ நின்றாயே, மார்பில் ஊறும் உயிரே, ஒரு தெய்வம் தந்த பூவே, கண்ணில் ஊடல் என்ன தாயே. என் மேல் விழுந்த மழை துளியே, இத்தனை நாளாய் எங்கிருந்தாய், இன்று எழுதிய என் கவியே, இத்தனை நாளாய் எங்கிருந்தாய்,